ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு. இன்றைக்கி எங்களுக்கு சந்திர கிரகணம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி எங்களுக்கு காரடையா நோன்பு வேறு. ஸோ 2ம் சேர்ந்து வந்ததுனால நைட்டே எங்களுக்கு கிரகணம் முடிஞ்சிருது. ஸோ எப்படியுமே தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு காலையில் ரெடி ஆகிட்டேன். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு மேகி தான் பண்ணி கொடுத்தேன். எதுவும் பெருசாக சமைக்கலை. ஆல்ரெடி சமைச்சதே வச்சு ஓட்டிடலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு மேகி பண்ணி கொடுத்துட்டேன் ஸ்கூலுக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காரடையா நோன்புக்கு நம்ம வெள்ளடை உப்படை செய்ய போகிறோம். கடாயில் 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் 2 கப்பு தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க வச்சுட்டு காராமணி, தேங்காய் அதெல்லாம் போட்டுட்டு ஏலக்காய் தூளையும் போட்டுட்டு அரிசி மாவு போட்டுட்டிங்கனாக்கா ரெடி வெள்ளடைக்கு. அதுக்கப்புறமா பதமாக தட்டி வேக வைக்கணும் இட்லி தட்டில். இதுதான் வெள்ளடை கான்செப்ட். லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப மணமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். காரடையா நோன்பை பொறுத்த வரைக்கும் டைமிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த டைம் கொடுக்குறாங்களோ அந்த டைம்குள்ளே நம்ம ரெடி பண்ணி அட்லீஸ்ட் 2 மட்டும் வேக வச்சு சரடு கட்டிட்டோம்னா மேட்ரு ஓவர், முடிஞ்சு போச்சு. உப்படைக்கும் அதே மாதிரி நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது அப்புறம் பெருங்காயம் நிறைய போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் காராமணி, தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு டபுள் மடங்கு. எனக்கு எங்கள் வீட்டில் உப்படை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவாங்கன்றனால நான் 2 கப்பு எடுத்திருக்கேன். ஸோ 2 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் 2 கப்புக்கு கூடுதலாகவே எடுத்திருக்கேன், அதனால் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் நல்லா கெட்டில் சூடு பண்ண தண்ணியை தான் நான் ஊற்றுறேன். ஆனால் கூட நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி மாவை போட்டு அதில் கிளறி இறக்கிட்டோன்னா உப்படையும் ரெடி. ஸோ உப்படைக்கு இந்த மிக்சர் போட்டுட்டு அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் கையில் தடவி பொறுமையாக நீங்கள் அடை மாதிரி தட்டி இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா வெள்ளடை உப்படை 2மே ரெடி. என் பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்புறா அப்படிங்கிறதுனால அவளும் சரடு கட்டிட்டு போகணுங்கிறதுனால அவசரமாக நான் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த சொல்லுவாங்கள்ல, என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி ஈவெண்ட் வரும், அந்த மாதிரி ஈவெண்ட்டில் தான் நம்மளுக்கு கரெக்டாக பீரியட்ஸ் வரும். அந்த மாதிரி தாங்க எனக்கு எப்போதுமே செய்யும். அதனால நான் இந்த வாட்டி ப்ரிப்பேராகவே ஆகலை. சரி ஓகே, லாஸ்ட் மினிட்ல என்ன நடக்குதோ நடக்கட்டும், முடிஞ்சால் செய்வோம், இல்லைனா இல்லை அப்படின்னு விட்டு வச்சுருந்தேன். கரெக்டாக இதெல்லாம் செஞ்சு முடித்து எடுத்து வச்சு உட்காடுறேன், பீரியட்ஸ் வந்துருச்சு. அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. நல்ல வேலை, இதுக்காச்சும் நம்மளுக்கு இந்த வருஷம் வழி இருந்தது அப்படின்னு சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் 10 நாள் ஸ்ப்ரிங் பிரேக் வருது. அதனால் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் பிள்ளைங்க காலையிலே எழுந்திரிச்சு நம்மளை பாடாக படுத்துவாங்க. அதுக்கும் மைண்டு ப்ரிப்பேராக வச்சுக்க வேண்டியதான். சரிங்க, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி ஹோலி, ஹாப்பி காரடையா நோம்பு. டேக் கேர், பாய்.